வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். யூரோ கோப்பை சாம்பியன் பட்டம் வென்றது ஸ்பெயின் இங்கிலாந்தை ஃபைனலில் வீழ்த்தியது. டொனால்ட் ட்ரம்ப் படுகொலை முயற்சி எல்பிஐ அறிக்கை வெளியிட்டுள்ளது. என்னையும் கொல்ல முயற்சி எலான் மஸ்க் தெரிவிப்பு. ஜப்பானில் பரவும் தசை உண்ணும் நோய் தாக்கம். நேபாளத்தின் புதிய பிரதமர் KP சர்மா ஒலி தேர்வு. தாக்குதல்களை தீவிரப்படுத்துவோம், இஸ்ரேலுக்கு ஹவுதி எச்சரிக்கை. நாடுகளுடன் சமநிலை உறவு, ஈரான் ஜனாதிபதி பேச்சு. இனி விரிவான செய்திகள். நடப்பு யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது ஸ்பெயின் அணி. இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் இந்த அணி வீழ்த்தியுள்ளது. தொடர்ந்து ஸ்பெயின் அணி அட்டாக்கிங் ஆட்டத்தை முன்னெடுத்தது. அதன் பலனாக 86வது நிமிடத்தில் குர்குலே பாஸ் செய்த பந்தை ஸ்பெயினின் மைக்கேல் கோல் ஆக்கினார். இவர் மொரோட்டாவுக்கு மாற்றாக களத்துக்கு வந்த வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியில் 90 நிமிடங்கள் மற்றும் ஸ்டார்ஜர் டைம் முடிவடைந்ததும் இறுதி விசில் அடிக்கப்பட்டது. அதன் மூலம் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது உறுதியானது. 4 யூரோ கோப்பை வென்ற ஸ்பெயின் யூரோ தொடரில் முறையே 1964, 2008, 2012, 2024 ஆகிய ஆண்டுகளில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. இதன் மூலம் அதிக முறை யூரோ கோப்பை பட்டம் வென்ற அணியாகவும் உருவெடுத்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட படுகொலை முயற்சி மற்றும் தாக்குதல் நடத்திய நபர் தொடர்பில் அமெரிக்காவின் LPI அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. தாக்குதல் நடத்திய நபர் பொதுக்கூட்டம் நடந்த இடத்தில் அருகிலிருந்த உயரமான பகுதியிலிருந்து பிரச்சார மேடையை நோக்கி பலமுறை சுட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த தாக்குதலில் பார்வையாளர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளனர், 2 காயமடைந்துள்ளனர். தாக்குதல் நடத்திய நபரை இரகசிய சேவை அதிகாரிகள் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொண்டதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க இரகசிய சேவை அதிகாரிகளால் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது தற்போதும் பாதுகாப்பாக உள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை LPI மேற்கொள்ளும் எனவும் கூறப்பட்டுள்ளது. என்னையும் 2 முறை கொலை செய்ய முயற்சி நடந்தது என டெஸ்டா உரிமையாளரும் சமூக வலைத்தளத்தின் உரிமையாளருமான எலான் மஸ்க் கூறியுள்ளார். அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் முன்னாள் அதிபர் ட்ரம்பை கொலை செய்ய முயற்சி நடந்தது. காதில் காயத்துடன் அவர் உயிர் தப்பியுள்ளார். இந்த நிலையில் சமூக வலைத்தளத்தில் பயனாளர் ஒருவர் எலான் மஸ்க்கு விடுத்த கோரிக்கையில், தயவு செய்து உங்களது பாதுகாப்பை 3 மடங்கு அதிகரியுங்கள், ட்ரம்பை நெருங்கி வந்தால் உங்களையும் கொலை செய்ய முயற்சிப்பார் என கூறியிருந்தார். இதற்கு எலான் மஸ்க் அளித்த பதிலில், ஆபத்தான நேரத்தை கடந்துள்ளேன். கடந்த 8 மாதங்களில் 2 பேர் என்னை வெவ்வேறு தருணங்களில் கொலை செய்ய முயற்சித்தனர். டெஸ்டா அலுவலகம் அருகே துப்பாக்கியுடன் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு அந்த பதிவில் கூறியுள்ளார். ஜூலை 2023 மற்றும் மார்ச் மாதம் 2024 இடையில் ஜப்பானிய ஸ்டெப்டோகாஸ் பாக்டீரியா காரணமாக 5 கர்ப்பிணி தாய்மார்கள் இறந்துள்ளனர். மகப்பேறு மற்றும் மகப்பேறு மருத்துவர்கள் சங்கத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகங்கள் இதனை தெரிவித்துள்ளன. மூக்கு அல்லது தொண்டை வழியாக இந்த தொற்று ஏற்படுகிறது. இது பரவாமல் தடுக்க மக்கள் முகக்கவசம் அணியுமாறும் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது பாக்டீரியா தசைநோய் என்று கூறப்படும். இந்த வருடத்தில் 1114 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு கண்டறியப்பட்ட வழக்குகள் எண்ணிக்கையில் 941 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. காய்ச்சல் மற்றும் குளிர், தசைவலி, குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை இந்த நோயின் முக்கிய அறிகுறிகளாகும். நேபாளத்தில் கடந்த 2022 ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியாலும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பெற முடியாமல் போனது. இதனால் பிரசந்தா, முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலியின் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட 4 கட்சிகளும் கூட்டணி அமைத்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றார்.
அதன் பிறகு கூட்டணி அரசுக்கான ஆதரவை நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி திரும்ப பெற்றதை அடுத்து நேபாள காங்கிரசுடன் கூட்டணி அமைத்த பிரதமர் பதவியில் நீடித்தார் பிரசந்தா. இதற்கிடையே நேபாளத்தில் ஜூலை மாதம் 12ஆம் தேதி 5வது முறையாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த கோரி பிரதமர் பிரசந்தா பாராளுமன்ற செயலகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த நிலையில் நேபாள பிரதிநிதிகள் சபையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் பிரதமர் பிரசந்தா தோல்வியடைந்துள்ளார். அவருக்கு ஆதரவாக 63 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. அவருக்கு எதிராக 194 வாக்குகள் பதிவாகின. இதனையடுத்து நேபாள நாட்டின் புதிய பிரதமராக KP சர்மா ஒலி ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். KP சர்மா ஒலிக்கு நேபாள குடியரசுத் தலைவர் ராம் சந்திரான் நாளை 11 மணிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இஸ்ரேல் மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு எதிரான செங்கடல் தாக்குதல்களை தீவிரப்படுத்த போவதாக ஏமனில் உள்ள கவுதி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தினமும் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பு மற்றும் காசா மீதான போரை நிறுத்தும் வரை தாக்குதல்களை தீவிரப்படுத்துவோம் என கவுதி செய்தி தொடர்பாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் பெசக்கியான் அனைத்து நாடுகளுடனான உறவு நிலையில் சமநிலையை பேண உள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய நலன்கள் அமைதிக்கான தேவையை கருத்தில் கொண்டு இவ்வாறு தெரிவித்துள்ளதாகவும் எவ்வாறாயினும் அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு தலைவணங்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலின் பொதுத்தன்மை போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தொடர்ந்தும் செயல்படுவேன் எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.